பிரதமரின் பதவிக்காலத்தை அதிகபட்சம் 10 ஆண்டுகளாக வரையறுக்கும் அரசியலமைப்பு திருத்த மசோதா தேவையான மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை வாக்குகள் கிடைக்காததால் நிறைவேற்றப்படவில்லை. பக்கத்தான் ஹரப்பான் வட்டார தகவலின்படி அரசு கூட்டணியைச் சேர்ந்த 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. இவர்களில் முன்னாள் கூட்டரசு பிரதேச அமைச்சர்கள் இருவரும் அடங்குவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் உள்துறை அமைச்சர் ஹிசாமுddin ஹுசேன், முன்னாள் மனிதவள அமைச்சர் சரவணன் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. வாக்கெடுப்பில் 146 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். 44 பேர் விலகியுள்ளனர். 32 பேர் வரவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு திருத்தத்திற்கு குறைந்தபட்சம் 148 வாக்குகள் தேவைப்பட்டன. வாக்கெடுப்புக்கு பிறகு வெளியிட்ட முகநூல் பதிவில் துணை சபாநாயகர் அலைஸ்லாவு அரசு கூட்டணியைச் சேர்ந்த 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை என்று குறிப்பிட்டார். பக்கத்தான் ஹரப்பான் சார்பில் உள்ள அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டு மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்தனர் என்று அவர் தெரிவித்தார். பிரதமரின் பதவிக்காலத்தை 10 ஆண்டுகளாக வரையறுக்கும் அரசியலமைப்பு திருத்த மசோதா தேவையான மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை வாக்குகளை பெற தவறியதை தொடர்ந்து டிஏபி கட்சியின் பொதுச் செயலாளர் அந்தோனிலோக் தமது ஏமாற்றத்தை பதிவு செய்துள்ளார். போக்குவரத்து அமைச்சருமான அவர் டிஏபி சார்பில் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டு மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். நிறுவனம் சார்ந்த சீர்திருத்த அஜெண்டாவை நிறைவேற்ற தங்கள் கட்சி கடுமையாக உழைத்ததாக அவர் குறிப்பிட்டார். மொத்தம் 146 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். அரசியலமைப்பு திருத்தத்திற்கு தேவையான 148 வாக்குகளில் இருந்து 2 வாக்குகள் குறைவாக இருந்ததால் மசோதா நிறைவேறவில்லை. நிறுவன சீர்திருத்தத்தை காண விரும்பும் குடியுரிமை அமைப்புகள் மற்றும் வாக்காளர்கள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாத அல்லது ஆதரிக்காத நாடாளுமன்ற உறுப்பினர்களை எதிர்க்கட்சியினரையும் உட்பட கேள்விக்குள்ளாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். PKR நாடாளுமன்ற உறுப்பினர் வோங் சென் இந்த தோல்வியை மடானி அரசுக்கு ஒரு பெரிய பின்னடைவு என்று விவரித்துள்ளார். PKR சார்பில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டு இத்திருத்தத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர். மடானி அரசை சேர்ந்த எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரவில்லை என்பதை கண்டறிய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2026 எனப்படும் இந்த மசோதா கடந்த பிப்ரவரி 23ஆம் தேதி சட்டம் மற்றும் நிறுவன சீர்திருத்த அமைச்சர் அசாலினா உஸ்மான் சைட் மூலம் தாக்கல் செய்யப்பட்டது. இதில் பிரதமரின் பதவிக்காலம் ஆயுள் முழுவதும் 10 ஆண்டுகளாக மட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் தொடர்ந்து அல்லது இடைவெளியுடன் பணியாற்றிய காலமும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டது. பிரதமரின் பதவிக்காலத்தை 10 ஆண்டுகளாக வரையறுக்கும் அரசியலமைப்பு திருத்த மசோதாவிற்கு எதிர்க்கட்சிகள் வாக்கெடுப்பில் விலகியதை கடுமையாக விமர்சித்துள்ளது தேர்தல் சீர்திருத்த அமைப்பான பெர்சே. அமைப்பின் தலைவர் ஃபைசால் அப்துல் அசீஸ் நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு முன்வைக்கப்பட்ட சட்ட மசோதாவிற்கு அரசியல் வேறுபாடுகள் காரணமாக ஆதரவளிக்காமல் இருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். வாக்காளர்களும் குடிமக்கள் அமைப்புகளும் நிறுவன சீர்திருத்தங்களை எதிர்பார்க்கின்றன என்று அவர் தெரிவித்தார். 2022 ஜனவரி 1ஆம் தேதி முதல் இவ்வாண்டு ஜனவரி 15ஆம் தேதி வரை டீப் ஃபேக் அல்லது மாற்றி அமைக்கப்பட்ட படங்களை நீக்குவதற்கு 5409 கோரிக்கைகள் சேவை வழங்குநர்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். தாக்கல் செய்த விண்ணப்பங்களின் அடிப்படையில் 4955 பதிவுகள், அதாவது 92 விழுக்காடு நீக்கப்பட்டுள்ளதாக மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC தாக்கல் செய்த விண்ணப்பங்களின் அடிப்படையில் 4955 பதிவுகள், அதாவது 92 விழுக்காடு பதிவுகள் நீக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். புகார்கள் ஒவ்வொரு சமூக ஊடக தளங்களின் சமூக வழிகாட்டுதல்கள் மற்றும் பொருந்தக்கூடிய உள்ளூர் சட்டங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த நீக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். புகழ்ச்சியை கலைக்கும் வகையில் AI மூலம் உருவாக்கப்படும் அவதூறு உள்ளடக்கங்களை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து புக்கிட் கந்தாங் நாடாளுமன்ற உறுப்பினர் சையத் அபு ஹுசைன் ஹபீஸ் சையத் அப்துல் ஃபைசால் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். ஸ்லாங்கூர் சபாபெர்னாம் கடற்பரப்பில் நேற்று காலை மேற்கொள்ளப்பட்ட ஓப்ஸ் பிந்தாஸ் நடவடிக்கையில் 3 இந்தோனேசிய கேப்டன்கள் உட்பட 49 பேரை போலீசார் கைது செய்தனர். அதிகாலை 2 மணி அளவில் நடந்த இந்தோனேசிய ஆழ்கடத்தல்காரர்கள் என நம்பப்படும் 42 முதல் 45 வயதுக்குட்பட்ட 3 ஆண்களை போலீசார் கைது செய்ததாக புக்கிட்டமான் குற்றவியல் புலனாய்வுத்துறை இயக்குனர் M. குமார் தெரிவித்தார்.
25 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்ட 20 பெண்கள் உட்பட 46 இந்தோனேசிய குடியேறிகளையும் அவர்கள் தடுத்து வைத்தனர். அனைத்து குடியேறிகளும் சபா பெர்னாம் கடற்கரையில் இருந்து இந்தோனேசியாவின் தஞ்சோங் பாலாய்க்கு சென்று கொண்டிருந்தனர். ஒவ்வொரு குடியேறியவருக்கும் வசூலிக்கப்பட்ட கட்டணம் சுமார் 1500 ரிங்கிட் முதல் 2000 ரிங்கிட் வரை என்றும் போக்குவரத்துக்கு ரொக்கமாக செலுத்தப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது என்று அவர் கூறினார். கைது செய்யப்பட்ட அனைவரும் மேலதிக விசாரணைக்காக சபா பெர்னாம் காவல் தலைமையகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மலேசிய எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு அமைப்பான ஏகேபிஎஸ்ஸின் புக்கிட் காயு ஈத்தாம் கமாண்டர் நசாருடின் நசீர் கடந்த வாரம் ஓட்டிச் சென்ற வாகனத்தை சுட்டது தொடர்பாக விசாரணையில் இதுவரை 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தாய்லாந்து பெண் உட்பட அனைத்து சந்தேக நபர்களும் கேங் பாக்சு என்ற குழுவுடன் தொடர்புடையவர்கள் என்று நம்பப்படுவதாகவும் பிப்ரவரி 25 முதல் 28 வரை குபாங் பாசுவை சுற்றி அவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் கெடா காவல்துறை தலைவர் அஜ்லி அபு ஷா தெரிவித்தார். புக்கிட் அமானுடன் இணைந்து கெடா குற்றவியல் புலனாய்வு துறையின் சிறப்பு புலனாய்வு பிரிவால் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார். கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி அதிகாலை 5:40 மணி அளவில் நடந்த இந்த சம்பவத்தில் நசாருடின் தொழுகைக்காக சென்று கொண்டிருந்த போது கருப்பு நிற உடை அணிந்து மோட்டார் சைக்கிளில் சென்று முழு முகத்தை மறைக்கும் தலைக்கவசம் அணிந்திருந்த 2 பேர் அவரது புரோட்டான் X70 காரை நெருங்கினர். அவர்களில் ஒருவர் 2 முறை துப்பாக்கிச் சூடு நடத்தி காரின் பின்புற வலது கதவு மற்றும் முன்பக்க பயணிகள் கதவை தாக்கினர். தனியாக வாகனம் ஓட்டி வந்த நசாருடின் பின்னர் சந்தேக நபர்களை சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் பின்தொடர்ந்து சென்றார். அதன் பிறகு அவர்கள் அருகில் உள்ள தொழில்துறை பகுதிக்குள் தப்பி ஓடினர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.